வெல்கம் பேக் டு நீட் ஃபிசிக்ஸ் எம்ஏஜே. இப்போ நம்ம சம்ஸ் பார்ப்போம். இது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம இதில் ஃபஸ்ட் லெசன் பார்த்துருக்கோம், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். இந்த லெசனுக்கு 10வது வீடியோ போட்டுருக்கோம். இதோட இந்த லெசன் முடியும். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன கேட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஃபார்மில் இருக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேக்னிஃபிகேஷன் இருக்குது. மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த இமேஜ் பை என்னது ஹைட் ஆஃப் த நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் சொல்லும். ஹைட் ஆஃப் த இமேஜ் ஹைச் பை ஹைச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா வி பை யூ அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொன்னாலுமே நமக்கு வந்து என்னது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்படிங்கும். அதுவும் நமக்கு என்ன சென்டிமீட்டரில் நமக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இமேஜோட ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் வச்சுக்கிறோம். இல்லை அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிட்டா அப்போ ஆன்சர் 2ன்னு வருது. அப்போ 2 அப்படிங்கிற ஒரு நம்பர். இதுக்கு வந்து நோ யூனிட். அப்போ யூனிட் இல்லை அப்படின்னா என்ன வராது? டைமென்ஷன் வராது. அப்போ அது ஆன்சர் இல்லை. ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி நமக்கு ஃபார்முலா தெரியுமா சார்? ரிலேட்டிவ் டென்சிட்டி டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர்டி ரிலேட்டிவ் டென்சிட்டி. இது என்ன ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம்? என்ன படிச்சிருப்போம்? டென்சிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் அப்படிங்க எதுனால இருக்கலாம்? இப்போ அயன் அப்புறம் இல்லை அப்படின்னா அதர் தான் வாட்டர், அதெல்லாம் சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். சரியா? ரைட். அப்போ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லுவேன். டென்சிட்டி எப்படி யூனிட் வர மாட்டுக்கு டைமென்ஷன் வரமான்னு பார்ப்போம். டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் என்ன? டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர். அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டென்சிட்டி ஆஃப் அயனுடைய டென்சிட்டி வந்து அப்ராக்சிமேட்டாக 7500 kg வரும் அயனுக்கு. வாட்டருக்கு வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டாக 1000 kg. பார்த்தீங்களா? அப்போ என்னாச்சு? கேஜி அடி வாங்குதா? இது வந்து 0 கட்டாயம் மாதிரி என்ன 7.5 வரும். எங்கே யூனிட் தெரியும் கண்ணுக்கு தெரியலை. அப்போ நோ யூனிட் அப்படின்னா நோ டைமென்ஷன். அப்போ அதுவும் ஆன்சர் இல்லை. ரைட். அப்போ 2 தான் ஆன்சர்னு தெரிஞ்சுட்டா. 3வது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அது வருமா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஒன்றா பார்த்துட்டு வரேன்னா ஃபஸ்ட்டு இல்லை செகண்டில் இப்போ தேர்ட் வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வருமா அப்படின்னு நம்ம நினச்சோம் பார்ப்போம். ஓகே ரைட். அப்போ நமக்கு என்ன தெரியுது? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பார்க்கணும். அதுக்கு அந்த ஃபார்முலா தெரியுமில்ல, படிச்சுட்டு போயிடலாம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்னது? எஃப் சீக்குவல் என்ன படிச்சோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜி இன்ட்டு m1 m2 பை ஆர். இதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இதில் m1ங்கிறது மாசு, m2 மாசு, ஆறுங்கிறது டிஸ். அதாவது 2 மாசு இப்படி இருந்தால் இதுக்கு இன்பிட்வீனில் ஃபோர்ஸ் ஒன்று யார் சொன்னார்? நியூட்டன் சொன்னார். அதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். டிஸ்டன்ஸ் வந்து ஆறு, ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் போது இருக்குது அவருடைய கான்செப்ட். ரைட்டா? அப்போ அந்த ஃபார்முலா அதில் வந்து ஜி தான் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இதுக்கு வந்து டைமென்ஷன் வரதான் எப்படி பார்க்கணும்னா அடுத்த பக்கம் வாங்க சொல்கிறேன். அப்போ ஜி எங்கே வச்சுட்டு மற்றெல்லாம் கொண்டு வந்தால் என்ன வரும்? ஜி ஈக்குவல் டு FR² என்ன வருது? m1 m2. அப்போ என்ன இருக்குது? இல்லை கேன்சல் ஆகாது இல்லையா? மேலே வந்து ஃபோர்ஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே மாஸ் இருக்குது. என்றைக்குமே ஃபோர்ஸ் மாஸுக்கு இப்போ மேலேயும் மாஸ் வந்து கீழே மாஸ் வந்தால் கேன்சல் ஆகும். அப்போ இது வந்து கேன்சலே ஆகாது. அப்போ அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக என்ன இருக்குது? நமக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்மில் இருக்கும். எப்படி இருக்குது நம்ம பார்த்துருவோம். ஃபோர்ஸுக்கு என்னது? MLT மைனஸ். ஏற்கனவே அந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இங்கேயும் சொல்லுவோம். டிஸ்டன்ஸுக்கு வந்து L² முடிஞ்சா. இதில் மாசுக்கு M, இந்த மாசுக்கு M. அப்போ MM கேன்சல் ஆகிட்டா. இந்த மேலே வரும்போது m⁻−1 L³ T⁻−2. அப்போ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான். ஏன்னா இதுக்கு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது. மற்ற ரெண்டுக்கு வந்து நமக்கு வந்து இல்லை. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக வந்து மேனேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? டைமென்ஷன் ஃபார்முலா இல்லைங்க நம்ம இதில் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம். ரைட்டா? அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் 3ன்னு தெரிஞ்சுட்டு ஓகே ரைட். அப்போ என்ன செய்யலாம்? நம்ம வாட்டுக்கு இந்த ஆப்ஷன் 3 டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஓகே. நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு வந்து 3. அப்போ அந்த 4 வந்து எப்படி நமக்கு வந்து அதுக்கு டைமென்ஷன் தெரியணும் இல்லையா? உங்களுக்கு நாலேஜை வளர்க்கணும் இல்லையா? அதை இப்போ வளர்ப்போம். எப்படின்னு பாருங்கள். எப்படின்னா நமக்கு வந்து என்ன கேட்டிருக்கு? ரிலேட்டிவ் எரர்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? வாட் இஸ் ரிலேட்டிவ் எரர்? ஏற்கனவே ரிலேட்டிவ் தான் நிறைய எரர் நம்ம போன இந்த லாஸ்ட் வீடியோவில் இருந்துச்சோம். இந்த ரிலேட்டிவ் தான் நிறையா போட்டிருப்போம். என்ன பண்ணுவோம் தெரியும் உங்களுக்கு? டெல்டா x/x போட்டு இதுதான் ரிலேட்டிவ் எரர். சரியா? இன்டு 100% போட்டால் பெர்சன்டேஜ் எரராக மாறும். என்ன ரூல்ஸே தான். அப்போ டெல்டா எக்ஸ் அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட்டில் கொடுப்பான். இப்போ லென்த்து சீக்குவல் நிறைய பார்த்தோமாச்சா? வீடியோ நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0. நமக்கு வந்து 1 சென்டிமீட்டர் கொடுப்பான். அப்போ இதில் வந்து இதுதான் வந்து என்னது? டெல்டா எக்ஸ். இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து வேல்யூ எரர் டெல்டா எக்ஸ். அப்போ போட்டால் என்ன வந்து பார்த்தீங்களா? அப்போ என்ன இருக்குது? இதில் வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் 0.1 சென்டிமீட்டர். இங்கே 6 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிட்டு. அப்போ இங்கேயும் என்னது? நோ யூனிட். நம்பர் மட்டும் தான் இருக்குது. எங்கே யூனிட்டுக்கு கணக்கு தெரியுது? அப்போ யூனிட் இல்லை. அப்போ டைமென்ஷன் இதுக்கும் வராது. அப்போ ஆப்ஷன் 3ங்கிறது கன்ஃபார்ம்டு. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். என்ன கொடுத்து பாருங்கள்? இந்த டைமென்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் an ஆப்ஜெக்ட் இன் மாஸ், லென்த் அண்ட் டைம் ஆர் ரெஸ்பெக்ட்னு கொடுத்துருக்கான். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு வந்து எனர்ஜி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிற அதுக்கு டைமென்ஷன் எழுதி பார்த்தா இதுக்கு ஆப்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, எந்த எனர்ஜி வந்தாலும் எனர்ஜின்னு வந்துட்டால் என்ன செய்யணும்?
நம்ம ஃபார்முலா சொன்னோம், எனர்ஜிக்கு பார்க்க முடியாது இல்லையா, ஒர்க்குக்கு தான் பார்க்குறோம் அப்படி. ஏன்னா எனர்ஜியும் ஒர்க்கும் ஃபிசிக்ஸில் ஒன்று. அது பொட்டன்ஷியல் எனர்ஜினாலும் சரி, கைனடிக் எனர்ஜினாலும் சரி, மேக்னெட்டிக் எனர்ஜினாலும் சரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எது வந்தாலுமே என்ன வரும், நம்ம எனர்ஜிக்கு பார்த்தாலே போதுமானது. ஏன்னா சேமாக தான் வரும், யூனிட்டும் டைமென்ஷன் அது எனர்ஜிக்கு வரும். அது ஹீட் எனர்ஜி எது வந்தாலும் நமக்கு சேம் ஃபார்முலா தான். அப்போ நமக்கு என்ன வந்துடுது, இல்லை பொட்டன்ஷியல் கைனடிக் எல்லாம் கொடுப்பான். அப்போ எனர்ஜிக்கு பார்த்தா போதும். எனர்ஜினா ஒர்க்குக்கு பார்த்தா போதும் இல்லையா. ஒர்க்குக்கு எப்படி கண்டுபிடிக்க தெரியாங்க கொஞ்சம் சொல்லுறோம். பழைய வீடியோக்களை நம்ம சொல்லிடுவோம், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். புதுசாக பார்க்க இப்போ லேசாக சொல்லிடுவோம். ஒர்க்னா என்னது, ஃபோர்ஸ் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி தானே, ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் வந்து டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்களா, எம்எல்டி மைனஸ் வந்து 2. எப்படி கண்டுபிடிச்சோம், இதை இப்போ எஃப்சி கூட எம்ஏன்னு போகலாம் சொன்னால், எம்முக்கு வந்து என்ன வரும், மாஸ்க்கு எம்னு ஒரு கேட்டல் எம் வரும், ஏக்கு வந்து எல்டி மைனஸ் நம்ம சொல்லிட்டு பார்ப்போம். எல்டி மைனஸ் நமக்கு வந்து 2. சரியா, ரைட். அந்த டைமென்ஷன் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, ஒரு ஃபார்முலா எதாவது ஞாபகம் வச்சுக்கணும். எம்எல்டி அப்புறம் வந்து எல்டி மைனஸ் 1 எல்டி மைனஸ் 2 இது மட்டும் ஞாபகம் வச்சா டைமென்ஷன் எல்லாம் போட்டலாம். இது மாஸுக்கு, இது லென்த்துக்கு, டயத்துக்கு, இது வந்து எனது வெலாசிட்டிக்கு, இது வந்து ஆக்சலரேஷனுக்கு. அப்போ நியூட்டன் செகண்ட்லாம் படிச்சுட்டு போய் எஃப்சி கூட எம்ஏன்ட்டு. இப்போ மாஸுக்கு எம் போட்டாச்சு, ஏக்கு எல்டி மைனஸ் முடிஞ்சுதா. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎக்ஸுங்க டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படிங்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும், மீட்டர்லாம் வரும். மீட்டரில் வந்து அதுக்கு என்ன ஒரு எல் தான் வரும், ரைட்டா. அப்போ எல், அப்போ ரெண்டே மல்டி பண்ண என்ன வந்தாச்சுங்க பார்த்தீங்களா, நமக்கு எம் அப்புறம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 அப்படின்னு வந்துட்டு. சரியா, இப்போ இதில் தலையில் ஒன்று தானே இருக்குது. இப்போ என்ன கேட்டுருக்குன்னு பார்ப்போமா, மாசுன்னு என்னது, எம்முக்கு என்ன இருக்குது, எம்முக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பாருங்கள், எம்முக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, எம்முக்கு தலையில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ எம்முக்கு வந்து 1, மாசுக்கு வந்து 1 போட்டாச்சா. அப்புறம் லென்த்து, எல்லுக்கு தலையில் என்ன இருக்குது, 2,2ன்னு போடுங்க, ரைட்டா. அப்புறம் அண்ட் டைம் ரெஸ்பெக்ட்லி கேட்டிருக்காங்க. டயத்துக்கு தலையில் வந்து என்ன இருக்குது, -2 பார்த்தா தெரியுதா, -2. அப்போ வந்து -2. இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஆன்சர் எங்கே இருக்குது, 2 to 1 வராது, 1 to -2. அப்போ ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்களா ஈஸியாக டக்குன்னு போட்டாச்சு. இதுதான் நமக்கு என்னது ஆன்சர், ரைட். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தா பாருங்கள், the physical quantity B is given by the relation B is equal to P0 e power minus alpha t square. T denotes the time, the dimension of the constant alpha r என்ன கேட்டிருக்கேன். டைமென்ஷன் எது கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஆல்ஃபாவுக்கு நமக்கு என்ன கேட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ஃபாவுக்கு என்னப்பா டைமென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுதான் நம்ம என்ன செய்யணும் இப்போ வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபா, ரைட். இது ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே 15 வேண்டாம். இதை என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இதில் வந்து பார்த்தோன்னா B சீக்குவல் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, P0. அப்போ இ பவர் மைனஸ் வந்து என்னது நமக்கு வந்து ஆல்ஃபா டி ஸ்கொயர். டைமென்ஷன் எது கேட்டிருக்கோம், ஆல்ஃபா. அது எதில் உட்காந்துருக்கு, இ பவரில் தலையில் உட்காந்துருக்கு, அப்படி தானே. அப்போ நீங்கள் இதை மட்டும் பாருங்கள், எல்லாத்தையும் அனாவசியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, புரியுதா. அப்போ இதை மட்டும் எடுத்தால் இதில் தான் பார்க்க போகிறோம், இல்லைன்னா ஆல்ஃபா டி ஸ்கொயர் இருக்குது. ஒன்று என்ன செய்யணும், நீங்கள் படிச்சிருப்பீங்க, இ பவர் -1, இ பவர் 1, இ பவர் 8, இ பவர் 7 நிறையா படித்தோம், எக்ஸ்போனன்ட் சீரியஸ். அப்போ இதெல்லாம் மேலே வரது என்ன வரும், கான்ஸ்டன்ட் தான் வரும். அப்போ தலையில் கான்ஸ்டன்ட் உட்காந்துருக்கு. அப்போது நமக்கு இ பவர் -ஆல்ஃபாட்டில் இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து நமக்கு என்னது, நமக்கு வந்து கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு என்னது, டைமென்ஷன் கிடையாது. கான்ஸ்டன்ட் ஹேஸ் நோ டைமென்ஷன் சொல்லியிருக்கோமா இல்லையா. கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் நமக்கு வந்து கிடையாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒரு நம்பர் இருந்தால் கிடையாது. அப்போ இ பவரில் நம்பர் தான் வரணும். அப்போ அது போல் இ பவர் -ஆல்ஃபா டி ஸ்கொயர் வந்துருக்கு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இ பவர் என்னாச்சு நமக்கு வந்து -ஆல்ஃபா டி ஸ்கொயர். அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட்னு தெரிஞ்சுட்டு, கான்ஸ்டன்ட் தெரிஞ்சு அது தலையில் இருக்க பட்சத்தில் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கான்ஸ்டன்ட் தான். அப்போ கான்ஸ்டன்ட்டில் மைனஸ் ப்ளஸ், நம்ம டைமென்ஷனில் -+ ஒரு மேட்டரே கிடையாது, ரைட்டா. அப்போ நம்ம என்ன செய்யணும், வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க, ஆல்ஃபா டி ஸ்கொயர். அப்போ என்னது, திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இப்படி தான் எழுதணும், கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் கிடையாதுன்னா m பவர் 0. அப்போ என்ன வரும் நமக்கு, l பவர் 0. அப்போ என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து t பவர் நமக்கு 0 அப்படின்னு. கான்ஸ்டன்ட் அப்படி தானே வரும். அப்போ ஆல்ஃபா டி ஸ்கொயர் இப்போ வந்துட்டு அவன் டி ஸ்கொயருக்கு கேட்கல, எதுக்கு கேட்டிருக்கான், ஆல்ஃபாவை கேட்டிருக்கான். அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா நமக்கு டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபா, டைமென்ஷன் நமக்கு வந்து டைமென்ஷன் ஆஃப் வந்து நமக்கு வந்து ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வரும். இதெல்லாம் இப்படி போட்டாலே என்னது, பவர் 0 1 தானே வரும். தெரியுங்களா, மேத்ஸில் படிச்சிருப்பேன், எனிதிங் பவர் 0 = 1. மேத்ஸில் படித்தே தான், புதுசாக ஒன்றும் இல்லை என்ன, ரைட்டா. அப்போ இதில் என்ன செய்யப்போம், இது வந்து 1 வந்துட்டா இந்த டி ஸ்கொயர் கீழே வருமா. டி ஸ்கொயர் டைமென்ஷன் ஃபார்மில் என்ன வரும் நமக்கு, 1/t². ஏன்னா டயத்துக்கு கேபிட்டல் டி டைமென்ஷன், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ நமக்கு என்ன வந்துச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி பவர் -2 அப்படின்னு வந்துடும். அப்போ அந்த விதமான ஆப்ஷன் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ பாப்பமா கொஸ்டினில், ரைட், ஓகே பாருங்கள். அப்போ என்ன இருக்குது, டி வராது, டி ஸ்கொயர் வராது, டி பவர் -1 வராது. அப்போ என்ன நம்ம டி பவர் -2 தான் பார்த்தீங்களா, இதுதான் ஆப்ஷன். அப்போ இது வந்து 4th ஆப்ஷன் நமக்கு வந்து கரெக்ட். அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் நமக்கு என்னாச்சு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4. எப்படி ஈஸியாக ஆன்சர் வருதா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடாக ஆனச்செல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரைடே டெஸ்ட்டு வச்சுருப்போம். அப்போ அந்த லிங்க்குக்கு என்ன செய்யணும், பொண்ணு என்ன செய்யணும், இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன கொடுத்துருப்போம், வாட்ஸ்அப். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம், இதில் எப்படி ஜாயின் பண்ண டீட்டெயில் சொல்லியிருப்போம். அதில் ஜாயின் பண்ணால் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஃப்ரைடே கொஸ்டின் வந்து என்ன செய்யும், அதில் வந்து அப்பியர் ஆகும்.
சாட்டர்டே டெஸ்ட் எழுதுங்க. சண்டே ஆன்சருக்கு என்ன செய்யும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். அதை வச்சு நீங்கள் மார்க் என்ன செய்யலாம் எழுதிக்கலாம். விருப்பப்படாத மார்க் அனுப்பலாம், விருப்பப்படலை அப்படின்னு எனக்கு அனுப்ப வேண்டாம், நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட்டா? சரி. அப்போ தமிழ் மீடியத்துக்கு இந்த கொஸ்டின் தமிழ் ஃபார்மேட் வேணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்பு இல்லைன்னா என்ன செய்யணும், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் தமிழில் இந்த கொஸ்டின் நினச்சேன் அப்படியே வந்து இப்போ இங்கிலீஷில் இருக்குல்ல அதை அப்படியே தமிழுக்கு என்ன செய்யும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம், படிச்சுக்கலாம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். என்ன கொடுத்து பார்த்தீங்களா, the potential energy அதான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா என்ன தெரியுது, the potential energy u of the particle varies with the distance x from the fixed origin as u is equal to a root x divided by x plus b, ab constant, dimension ab கேட்டிருக்கான். புரியுதா? இதை கொடுத்துட்டான் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் வந்து ஏக்கு என்ன வரும் பிக்கு என்ன வரும் அப்படின்னு நமக்கு கேட்டலாம். கான்ஸ்டன்ட் அதுதான் டைமென்ஷன் நமக்கு கேட்டிருக்கான். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போடுறதுக்கு ஏற்கனவே வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது இந்த மாடல் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ அதை வச்சு தான் போட போவோம். இன்னொன்று போட்டால் உங்களுக்கு என்ன செய்யுது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா, போடுவோம். ஒன்றும் நம்மளை கொடுத்தா அப்படி எழுதுங்க. என்ன கொடுத்துருக்கு நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா தெரியுதா என்ன கொடுத்துருக்குன்னு, என்ன கொடுத்துருக்கு, யூஸ் ஈக்குவல் என்ன வந்தாச்சு வந்து ஏ ரூட் எக்ஸ் டிவைடட் பை என்னது எக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்கா. ரைட், ஓகே. அப்போ என்ன செய்யணும், இதை ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கும், திருப்பியும் புதுசாக பார்க்கவும் சொல்லுவோம். அதாவது சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட். என்னது சேம் குவான்டிட்டி, இதான் மெயினான ரூல்ஸ். இதில் வந்து சேம் குவான்டிட்டி என்ன குவான்டிட்டி, ஃபிசிக்கல் குவான்டிட்டி. என்ன ஃபிசிக்ஸ் தானே படிச்சிருக்காங்கல்ல, ஃபிசிக்கல் என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஃபிசிக்ஸ் நீ படிக்க எல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். லென்த்து, மாஸ், டைம், சரியா, வெலாசிட்டி, ஆக்சிலேஷன் எல்லாம் இதில் ஃபண்டமெண்டல் டிரைவ் எல்லாம் இருக்குது. அது வேறு விஷயம், அது வேறு டாப்பிக்கில் போயிடும். பட் ஃபிசிக்ஸில் வரக்கூடிய இந்த எல்லாமே இதெல்லாம் மெஷர் பண்ணி ஃபிசிக்ஸில் படிக்கிறது, அது எல்லாமே என்னது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்போ சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட் அப்படின்னு, சேம் குவான்டிட்டியை தான் ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட். இந்த ரூல் வந்து மைண்டில் உடனே என்ன வரணும், அண்டு சப்ட்ராக்டட். சரியா? இதை வச்சு இந்த மாதிரி எந்த சம் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். புரியுதா? ரைட். சேம் குவான்டிட்டி அவங்க தெரிஞ்சதுனா, இப்போ வந்து 5 kg இருக்குது, அதை கொண்டு போய் 2 செகண்டோட ஆட் பண்ண முடியுமா? முடியாது. 5 kg என்ன செய்யலாம், 2 kg ஆட் பண்ணலாம். அல்ல 5 செகண்ட் வந்து 3 செகண்ட் ஆட் பண்ணலாம். இல்லை நான் பெரிய திறமைசாலி, நான் என்ன செய்வேன் 5 செகண்டை கொண்டு போய் என்ன செய்வேன், நான் வந்து பார்த்தோன்னா என்ன செய்வேன் 10 kg ஆட் பண்ணால் அப்படி பண்ண முடியாது. ரூல்ஸ் அப்படி கிடையாது. சேம் கொண்டு ஆட் பண்ண முடியும், சேம் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஏன் அதை சொல்லணும்னா, இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ் ப்ளஸ் பி, அப்போ சேம் ஆட் பண்ணியிருக்கான், அப்போ சேம் குவான்டிட்டி அர்த்தம். அதுதான் நம்ம வரோம். அப்போ என்ன அர்த்தம், அப்போ எக்ஸ் ப்ளஸ் பி வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சேம் குவான்டிட்டி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தா டைமென்ஷன் ஆஃப் எப்படி போடணும் பாருங்கள். அப்போ ரெண்டுக்கும் ஒரே டைமென்ஷன் வரப்போ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்னது டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து டைமென்ஷன் ஆஃப் பி, அவ்வளோதானே. ரைட்டா? அப்படி போட்டுக்கலாம். ரெண்டு டைமென்ஷன் ஒன்று தானே, டைமென்ஷன் ஆஃப் பி, ஏன்னா சேம் கொண்டு ஆட் பண்ணியிருக்கான். இப்போ நமக்கு தேவை பிக்கு டைமென்ஷன் தேவை. ரைட்டா? அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா, நம்ம வந்து டைமென்ஷன் ஆஃப் பி எப்படி போடணும் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் என்ன நமக்கு வந்து பி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ்னு என்னது நமக்கு வந்து அது வந்து டிஸ்டன்ஸு. நான் சொல்லலை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கொஷினை பாருங்கள், நம்மளாம் எதுவும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஃபிசிக்ஸில். அந்தளவுக்கு நம்ம வந்து சயின்டிஸ்ட் கிடையாது. பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கான அவனே கொடுக்கும். அப்போ டிஸ்டன்ஸுக்கு என்ன வரும், டைமென்ஷன் எல்லுன்னு வரும். எப்படி டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் எல்லு தான். எதுக்கெல்லாம் எல்லு வரும்னா, எதுக்கெல்லாம் யூனிட் மீட்டர்னு மெஷர் பண்ணியோ அதுக்கெல்லாம் உனக்கு எல்லுன்னு தான் வரும். இல்லை கன்ஃபியூஷன் என்ன செய்ய வேண்டாம், ஆக வேண்டாம். ரைட்டா? எதெல்லாம் மீட்டர் மெஷர் பண்ணி அதுக்கெல்லாம் என்ன எல்லு தான், வேறு ஒன்றும் கிடையாது. மீட்டர்னா லென்த்து, அப்போ எல்லு டைமென்ஷன் வாங்கலாம். சரியா? அப்போ பாருங்கள், அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, டைமென்ஷன் ஆஃப் பி ஈக்குவல் டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ். ஏன்னா எக்ஸ்னா என்னது டிஸ்டன்ஸ் அவனே கொடுத்தான். அப்போ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். எக்ஸ் என்னது அதானே டிஸ்டன்ஸ். நம்ம சேம் குவான்டிட்டி ஆடட்லேருந்து கொண்டு வந்து மாதிரி மைனஸ் போட்டாலும் அப்படி தான். இப்போ சப்போஸ் வந்து நமக்கு ப்ளஸ்னு கொடுத்துருக்காங்களா, சில நேரங்களில் எக்ஸ் மைனஸ் பின்னு கொடுத்தாலும் அப்பவும் டைமென்ஷன் ஆஃப் பி ஈக்குவல் டைமென்ஷன் எக்ஸ் தான். ஏன்னா மைனஸ் ப்ளஸ் பற்றி டைமென்ஷன் மேட்டரே கிடையாது. சரியா? நமக்கு வந்து வேல்யூ தான் பார்க்கணும். அப்போ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் இங்கே ப்ளஸ் கொடுத்தனால இப்போ இந்த கான்செப்ட் போடும், மைனஸ் கொடுத்தாலும் அதே மாதிரி தான். ஓகே, ரைட். அப்போ பாருங்க, அப்போ டைமென்ஷன் ஆஃப் என்னது எக்ஸ் வந்து எக்ஸுக்கு டிஸ்டன்ஸுக்கு எல். அப்போ என்ன தெரிஞ்சுட்டு, பியோட டைமென்ஷன் எல்லுன்னு தெரிஞ்சு ஒன்று தெரிஞ்சுட்டு, அப்போ என்ன தெரியும், ஏக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ மறுபடியும் ஏக்கு கண்டுபிடிக்கணும், மறுபடியும் அந்த ஈக்குவேஷனுக்கு போய் எந்த ஈக்குவேஷனுக்கு எங்கே ஏ இருக்குன்னு பாரு, எங்கே இருக்குது இதெல்லாம் இருக்குது, இதை எழுது திருப்பி என்ன எழுதிட்டு போடுவோம் பாரு எப்படி பாரு. அப்போ இதில் வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவனி, நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குது, யூஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏ ரூட் எக்ஸ் டிவைடட் பை என்ன வந்து எக்ஸ் ப்ளஸ் பி. ரைட்டா? இந்த வந்துட்டா இப்போ இதில் போட்டோம் ஈஸியாக இருந்துச்சுன்னா டைமென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். யூ தான் அவன் என்ன கொடுத்துருக்கான், பொட்டன்ஷியல் எனர்ஜி சொன்னோம்ல, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு தான் சொன்னோம், எனர்ஜின்னு எது கொடுத்தாலும் என்னது ml² T⁻⁻2 தான் எனர்ஜி. அப்படி தான் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? போட்டு போகிற சம்மனில் சால்வ் பண்ண ஞாபகம் இருக்கா? ரைட், அதே தான். சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ எனர்ஜிக்குள்ளே தான் போடணும். அப்போ எனர்ஜிக்குள்ளே தெரியும், ஏக்கு தெரியாது, எக்ஸுங்க டிஸ்டன்ஸ் எல்லுன்னு தெரியும், பிக்கு இப்போ தானே கண்டுபிடிச்சோம் தெரியும். இப்போ எல்லாத்தையும் டைமென்ஷன் போட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்த பக்கத்துக்கு வாங்க.
ரைட். அப்போ என்ன பண்ணலாம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன செய்யலாம், நமக்கு வந்து எம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் எப்படி அப்படிங்க முந்தின சம்மில் போட சொல்லி கொடுத்துருப்போம். ரைட்டா, இந்த பக்கத்தில் இதை திருப்பி பார்க்க இடைஞ்சலாக தான் நான் எழுதிக்கிறோம். யூஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் எக்ஸுங்கே இங்கே வருங்க எக்ஸ் பவர் 1/2 போட்டுக்கலாம். ஏன்னா ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது படிச்சிருப்போம் மேத்ஸில், ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2 ரைட்டா. டிவைடட் பை என்ன ஆச்சு எக்ஸ் ப்ளஸ் பி, இதெல்லாம் டைமென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கிட்டு ரைட்டா. வேறு எங்கிட்டு போட்டாட்டா ஒரு எங்கிட்ட கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் உங்களை பார்க்க. சரி அவன் பாரு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏனே போட்டுக்காதான் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸுக்கு வந்து எல், அப்போ எல் வந்து நமக்கு இதில் வந்து 1/2 பவர் ரைட்டா. கீழே என்ன இருக்குது, இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் என்ன இருக்குது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது. எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து உடனே இதுக்கு ஒரு எல் இதுக்கு ஒரு போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கக்கூடாது. அப்படி போட ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டால் என்ன வந்தாச்சு 2L தான் ரைட்டா. டைமென்ஷனில் நம்பருக்குலாம் வேல்யூ கிடையாது. நம்பர் இஸ் நோ டைமென்ஷன். அப்போ எல்லுன்னு தான் வரும். அப்போ இங்கே எல்லுன்னு தான் போடணும். பெரிய அறிவாளி மாதிரி என்ன செய்யக்கூடாது 2L போட்டு முடிச்சு நிற்கக்கூடாது. புரியுதா, 2 வராது. நம்பருக்கு தான் டைமென்ஷன் சொல்லிட்டு தான் இருக்கும் ரைட்டா. அப்போ அதை விட்டணும். அப்போ 2 போடக்கூடாது கரெக்டாக ரைட். அப்போ இப்போ பாரு, இப்போ சால்வ் பண்ணால் உனக்கு என்ன செய்யும், இதில் ஆன்சர் வந்துடும். அப்போ இதில் வந்து போட்டால் என்ன வருதுன்னா ml ஸ்கொயர் டி பவர் -2 ஏ இருக்கா, ஏக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது எல் 1/2 இருக்கா, இது எல் தலையில் 1 இருக்குது, மேலே வரையில் என்ன செய்யும் எல் வந்து -1 ஆயிரும் கரெக்டாக ரைட்டா. எல் வந்து நமக்கு -1 அப்படி நமக்கு வந்து ஆயாச்சு கரெக்ட். அப்போ இப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியும் பார்த்தீங்களா, எல் பவர் ஆஃப் எல் பவர் -1 மைனஸ் ஆஃப் வரும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம இப்போ வந்து -1 ஆஃப் ஒன்று -1 தானே வரும் ரைட்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன செய்யும், பேங்க்கில் வந்து 1 லட்சம் கடன் வாங்குறோம், 50,000 கொடுத்தா 50,000 இருக்கும், 50,000 1/2 லட்சம். அப்போ அது கொடுக்கணும்ல கடன் தானே, அப்போ மைனஸ். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ எல் பவர் -1/2 முடிஞ்சுதா ரைட். அப்போ இங்கே என்ன வந்தாச்சு, இதில் வந்து எல் ஸ்கொயர் டி பவர் வந்து -2 நமக்கு தான் ஏக்கு ஏயை மட்டும் வச்சுட்டு அந்த எல் பவர் அப்படியே மரியாதையை கீழே கொண்டு வரோம். அப்போ என்ன வருது, அப்போ ஏ சீக்வல் டு என்ன செய்யும் ஒன்றும் செய்யலை, ஏ வச்சுட்டு எல் ஸ்கொயர் கீழே கொண்டு வரேன் பாரு. எல் ஸ்கொயர் டி பவர் வந்து -2 டிவைடட் பை எல் பவர் -2 தான் வரும். அதாவது இங்கே வரும்போது நிறைய பேர் ப்ளஸ்ன்னு கீழே கொண்டு அப்படி கிடையாது, அதே இடத்துல கிளவுனா ப்ளஸ்ன்னு வரும். நம்ம இங்கேருந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரோம் இல்லையா, அப்போ அப்படியே மைனஸ் வரும். ஏன்னா இந்த பக்கம் 3 இருந்தால் அப்படி தானே கொண்டு வருவேன், மைனஸ்னா கொண்டு வருவேன். அப்போ அப்படி கொண்டு வருவோம் எல் பவர் -2. இப்போ இந்த எல் பவர் - மேலே உள்ள ப்ளஸ்ன்னு மாறும், அது அடுத்த பக்கம் போகும். அப்போ நமக்கு என்னாச்சு அப்படின்னா ஏ சீக்வல் என்ன வருதுன்னு பாருங்கள். அப்போ என்ன வந்துருக்கு, இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா ஏ சீக்வல் கொஞ்சம் அந்த சைடில் நமக்கு எல் ஸ்கொயர் டி பவர் -2 அப்படின்னு இருந்தா ரைட். நம்ம அந்த பக்கத்தில் எல் பவர் -ஆஃப் இருந்தோ அப்படி கீழே கொண்டு வரோம். கீழே வரும்போது அப்படி தான் வரும் -1/2. ஏன்னா நமக்கு கொஞ்சம் ப்ளஸ்ன்னு வராது, நம்ம லெஃப்ட்லேருந்து தானே ரைட்டில் அப்படி கொண்டு வரோம். அப்போ வந்து சைன் மாறாது. ஒரே சைடில் என்ன செய்யும், நம்ம இந்த நியூமரேட்டில் இருக்கும், அப்போ என்ன செய்யும் நம்ம வந்து டினாமினேட்டர் இருக்கும், நியூமரேட்டர் கொண்டு வந்தால் என்ன செய்யும் ப்ளஸ்ஸாக மாறும். இல்லை நியூமரேட்டில் இருக்கும் டினாமினேட்டர் கொண்டு வந்தால் அப்போ தான் அவனுடைய தலையில் உள்ள சைன் மாறும். மற்றபடி லெஃப்ட் டு ரைட்டு கொண்டு வரும்போது சேம் ப்ராசஸ் தான் ரைட்டா. எப்படின்னா இப்போ அவனுக்கு கவனிங்க, இப்போ ஒய் சீக்வல் நமக்கு வந்து 5 + 3x அப்படின்றது. அப்போ எக்ஸுக்கு கொண்டு வரும்போது என்ன செய்யும் நமக்கு வந்து இதில் வந்து என்ன செய்யும், இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த பவர்லாம் தலையில் இது மாற்ற மாட்டோமா, இது மட்டும் ப்ளஸ் மட்டும் மைனஸாக மாறும், மற்றபடி அப்படி தானே போடுவோம். இப்போ சப்போஸ் இது மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா ஒய் சீக்வல் வந்து 5 × 3x நம்ம எப்படி கொண்டு வரோம், 5 அங்கே வச்சுட்டு 3 வச்சு எக்ஸ் மட்டும் கொண்டு வந்தால் y/x = 15 இப்படி தானே போடுவோம். இதே எக்ஸ் இங்கே -1 போட மாட்டோம்ல. சப்போஸ் இங்கே ஸ்கொயர் இருந்துனாக்க இங்கே வந்து ப்ளஸ் ஸ்கொயர் தான் போடுவோம். என்ன செய்யணும் மைனஸ் என்ன செய்ய மாட்டோம் போட மாட்டோம். புரியுதா உங்களுக்கு என்ன செய்யும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்கா, எக்ஸ் ஸ்கொயருக்கு வச்சுக்கிறோமா, இப்போ எக்ஸ் இருக்கும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு கொண்டு வருவோம், மைனஸும் கொண்டு வர மாட்டோம். ஆனால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மேலே இங்கே கொண்டு வந்து மைனஸ்னு ஆகிக்கிறோம். என்ன அதுதான். அப்போ நான் அங்கேருந்து கொண்டு வந்தாலும் அப்படியே ஆஃபில் வச்சுருக்கேன் மைனஸ்னு. இப்போ மேலே வரும் ப்ளஸ் தான் பாருங்கள். அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் -2 இங்கே எல் வந்து +1/2 சரியா. அப்போ இங்கே என்னது எல் இது ரெண்டையும் ஆட் பண்ணல நமக்கு 2 எல். அப்போ என்ன செய்யுங்க எல் ஸ்கொயர் ப்ளஸ் வந்து எல் 1/2. அல்ஜிப்ரா என்ன சொல்லி தந்திருக்கு, தலையில் உள்ள ஆட் பண்ணணும். அப்போ எல் வந்து 2 + 1/2. அப்போ எல்சிஎம் தான் 2 to 4 ஆகிட்டா. அப்போ எல் வந்து 5/2. அப்போ ஏக்கு என்ன வந்துட்டு பார்த்தீங்களா, ஏக்கு வந்து பார்த்தா நமக்கு எல் வந்து என்ன இருக்குது நமக்கு, எல் வந்து பார்த்தோன்னா இல்லை என்ன வந்தாச்சு நமக்கு வந்து பார்த்தோம்னா என்ன வந்துடும் 5/2 டி பவர் -2 அப்படி இருக்குது சரியா. அப்போ ஏக்கு வேல்யூ தெரிஞ்சாச்சு ரைட்டா, ஏக்கு வேல்யூ தெரிஞ்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், பிக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா வந்திருக்கோம். பிக்கு வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்து எல் அப்படின்னு வந்து அப்படி தான் கண்டுபிடிச்சோம். பிக்கு வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல். அப்போ நம்ம என்ன செய்யும் ஆப்ஷனில் நம்ம என்ன செய்யணும் வந்து கொஷினில் போய் பார்த்தா நமக்கு வந்து தெரியும் கொஷினில் வந்து எது இருக்குது அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யும் பார்த்தோம்னா நமக்கு எந்த ஆப்ஷன் வருதுன்னு நினச்சி நமக்கு வந்து என்ன செய்யும் தெரியும் சரியா. கொஷினில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆப்ஷன் தெரியும்ல, அது நம்ம நினச்சலாம் பார்த்துலாம். கொஷினில் வந்து பார்த்தோன்னா இப்போ தெரியும். கொஷினில் வந்து பாருங்கள் எப்படின்ட்டு நமக்கு வந்து பாருங்கள் இப்போ பார்ப்போம் என்ன வருது கொஷினில். இப்போ பார்த்தாலே நமக்கு என்ன செய்யும் தெரியும். என்ன இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கா எல் பவர் 5/2 எல்னு வந்துட்டு. அப்போ நமக்கு இதுதான் வந்து ஆன்சர். அது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு தான் நமக்கு வந்து கரெக்ட் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் 1 நமக்கு கரெக்ட் அப்படிங்கிற நினச்சலாம் ஈஸியாக நினச்சலாம் போட்டுக்கலாம். புரிஞ்சுதா, அவ்வளோதான் ரைட். அப்போ நமக்கு என்னது ஆப்ஷன் வந்து என்ன வந்து இதில் வந்து 1 அப்போ வந்திருக்கு. என்ன வந்திருக்கு நமக்கு வந்து
எல் போட்டு போட்டாச்சா. ஏக்கு வந்து என்ன இருக்குது பார்த்தோன்னா இந்த ரவுண்ட் பண்ணுங்கள். ஏக்கு வந்து ML 5/2, பிக்கு எல்னு வந்துட்டா. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ரைட்டா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ரைட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 1 அப்படிங்க நமக்கு வந்து தெரிஞ்சாச்சு. ஆப்ஷன் 1. சரி, நெக்ஸ்ட் சம்ம வந்து பார்ப்போம். ஆனால் அடுத்த வருஷம் போடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். த டைமென்ஷன் ஆஃப் சோலார் கான்ஸ்டன்ட் எனர்ஜி ஃபாலிங் ஆன் எர்த் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா. சோலார் கான்ஸ்டன்ட் ஒன்றும் அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்ட்டு. கஷ்டப்படக்கூடாது, ஒரு நல்ல இடத்துல கொடுத்தா பற்றியில் அவங்களே. அதான் சோலார் கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க பற்றியில் அவங்களே கொடுத்தாங்க. என்ன வச்சுங்க, சோலார் கான்ஸ்டன்ட் ஒன்றும் இல்லை, அதாவது வந்து எனர்ஜி சன்லைட்லேருந்து லைட் எனர்ஜி படுது பார்த்தீங்களா, எர்த்தில் படும். யூனிட் செகண்ட் யூனிட் டைம் அப்படி படக்கூடியதான் என்னது சோலார் கான்ஸ்டன்ட் அப்படிங்க அவங்க சொல்லிட்டாங்களா. நமக்கு ரொம்ப நல்லா போச்சு. இல்லை அப்படின்னா அந்த டெஃபினேஷன் படித்து தான் படிச்சுட்டு இருக்கணும். இது டெஃபினேஷன் படிக்காமலே நம்ம என்ன செய்யலாம், இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு ஆன்சரை ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அவன் சோலார் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்கான் எப்படி போடுங்க பார்த்தீங்களா. சோலார் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை, என்ன செய்யும், எனர்ஜி என்னது, எனர்ஜினா லைட் எனர்ஜி எப்படி படுதுன்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. எனர்ஜி எப்படி, எனர்ஜி ஃபாலிங் ஆன் த எர்த்தில் பூமியில் பட்டுக்கிட்டு இருக்குது. பர் செகண்டுக்கு கீழே வரும். அப்போ வந்து நமக்கு டைம் கீழே வரும். யூனிட் ஏரியா அப்போ என்ன வந்து நமக்கு பர் செகண்டுக்கு நமக்கு வந்து யூனிட் ஏரியா யூனிட் செகண்ட் இருக்கா. அப்போ ஏரியா அப்படின்னு போட்டு நமக்கு வந்து இன்ட்டு டைம், அதுதான் நமக்கு பர் செகண்ட் டிவைடட் பை அர்த்தம். இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் டைமென்ஷன் எடுத்துன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா. எனர்ஜிக்கு என்ன சொன்னோம், ML² T⁻⁻². ஏரியாவுக்கு என்ன சொன்னோம், L². அப்படின்னா ஏரியாவுக்கு சைடு ஒரு சைடு மீட்டர் தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ ஒரு சைடுக்கு L, இன்னொரு சைடுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா L. அப்போ என்னாச்சு நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா L² வந்துடும். இப்போ எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்பியர் அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சோம் பெர்ஃபெக்ட் ஸ்பியர் கிடையாது, அது வந்து நமக்கு வந்து ஸ்பெரிக்கலாக தான் இமேஜின் பண்ணுவோம். அப்போ என்ன அதுக்கு வந்து ஸ்பியர்னா ஏரியா 4πr² வரும். 4πக்கு எல்லாம் என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஆறுங்க ரேடியஸுங்கிறது மீட்டர்னு வரும். இப்போ R² என்ன வந்துடும் நமக்கு மீட்டர்² வரும். இப்போ எர்த்து இப்படி இருக்குன்னு வச்சா ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டாக. அப்போ இதுக்கு வந்து ஏரியா பார்த்தா 4πr² சொல்லுவோம். 6 மீட்டரான்னு மெஷர் பண்ணுவோம். அப்போ மீட்டர்²ங்கும்போது L². மீட்டருக்கு எல்னு போனால் சொன்னீங்க இருக்கா. டயத்துக்கு வந்து டீன்னு சொல்லியிருப்போம். அப்போ பாருங்கள், அப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தா ஈஸியாக என்ன செய்யலாம் போட்டலாமா. என்ன செய்யணும், அந்த L² மட்டும் இருக்கா, எல்லாம் கேன்சல். L² கேன்சல் ஆகி வச்சுலாம், மேலே எங்கேயும் கேன்சல் ஆகிரும். அப்போ நமக்கு என்ன ரிமைனிங் வருது அப்படின்னா நல்லா பாருங்கள், M இந்த T மேலே வரதா, யாருக்குமே T⁻−1 இருக்குது. அப்போ இது ரொம்ப இது -2 இருக்கா, இந்த +1 மேலே -2 ஆயிரும். அப்போ T⁻−2 இது மேலே வரும்போது ஒரு -1, அப்போ T⁻−3 ஆயிரும். அப்போ MT⁻−, எப்படி MT என்னது -3 எப்படி வரும் தெரியுதா, அங்கே லேசாக போடுறேன் பாருங்கள். T⁻−2 இருக்குது, இது மேலே வரும்போது T⁻−1 வந்துடும். அப்போ ரெண்டுமே நமக்கு என்ன ஆச்சு, T⁻−3. ஓகே ரைட்டா, அதுதாங்க போடுறோம் T⁻−. அப்போ MT-3. அப்போ டைமென்ஷன் ஃபார்மெட் வந்து முதல்ல வராது, எல்லாம் 0 இருக்குது. ரெண்டாவது MLT- என்னது அது வராது. மூணாவது வரல, நாலாவது கரெக்டாக வருதா, MT-. இதுதான் நமக்கு வந்து என்னது ஆன்சர். ஆப்ஷன் வந்துட்டா ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு சம்மந்தம் நம்ம வந்து இதில் வந்து பார்ப்போம், அது போடுவோம். ரைட். ஓகே, என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபோக்கல் பவர் ஆஃப் எ லென்ஸ் ஹேஸ் த டைமென்ஷன் ஆஃப் அப்படின்னு நமக்கு ஃபோக்கல் பவர். அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் தான் கொடுத்தோம். பவர் ஆஃப் லென்ஸ் படிச்சிருப்பீங்க 10th ரைட்டாக. பவர் ஆஃப் த லென்ஸ் அதுதான் நம்ம என்ன செய்வோம் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்க வரோம். பவர் ஆஃப் த லென்ஸ், சரியா. பவர் ஆஃப் லென்ஸ் அதாவது ஃபோக்கல் பவர். பவர் சீக்வல் நம்ம படிச்சிருப்போம், ஈஸியாக இருந்துச்சு. பவருக்கு 2 ஃபார்முலா அவங்க சொல்லி தந்துருப்போம். என்ன அப்படின்னா பவருக்கு என்ன வரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/f அப்படின்னு போடுவோம். 1/f மீட்டராக இருந்தால் 1/f. ஓகே, அப்படி இல்லாமல் நமக்கு என்ன செய்யல வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டராக இருந்தால் என்ன செய்யும், நமக்கு வந்து 100/, நமக்கு வந்து f சென்டிமீட்டர் போடும். ரைட் தானே, ஏன்னா 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் வருமா, அதான் அப்படி வருது. தான் ஃபார்முலா பவருக்கு லென்ஸுக்கு. அப்போ 1/fன்னு தெரிஞ்சாச்சா. ரைட், இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம். டைமென்ஷனாக கேட்டிருக்கான். ஒன்றுக்கு எங்கே டைமென்ஷன் பார்த்துருக்கீங்களா, கிடையாது. கான்ஸ்டன்ட்லாம் இல்லைன்னு நானே சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்படி ஒன்றே போடுங்க. எஃப் வந்து ஃபோக்கல் லென்த் எழுதி பாருங்கள். எஃப்ங்கிறது சென்டிமீட்டரில் இருக்கட்டும் அல்லது மீட்டரில் இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஃபோக்கல் நமக்கு வந்து லென்த்து, அது எழுதும்போது டைமென்ஷன் உங்களுக்கு சொல்ல ஃபோக்கல் லென்த்துனாலே டைமென்ஷன் என்ன நம்ம வந்து எல்லுன்னு சொன்னோமா. அப்போ இது இங்கே போடுங்க 1/l. அப்போ என்ன வந்தாச்சு, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா மேலே என்ன வந்து நமக்கு வந்து L⁻−1. அப்போ ஆப்ஷன் பார்ப்போம், ஃபஸ்ட்டு வராது, செகண்டில் தேர்ட் வந்திருக்கா. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் நமக்கு வந்து 3 வந்து நமக்கு வந்து கரெக்ட். ரைட், சரி, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சந்திப்போம். ரைட், ஓகே.